அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். அமித்ஷா பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். அம்பேத்கரை முழுமையாக மதிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. தன்னுடைய 11 நிமிட காணொளியை மட்டுமே வெளியிட்டு காங்கிரஸ் சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. அம்பேத்கர் இல்லாவிட்டால் பிரதமர் மோடி இன்றும் தேநீர் விற்க நேரிட்டிருக்கும். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா காட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பரிசீலிக்கும் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இடம்பெற்றார் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி. முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாகூர், மணிஷ் திவாரி உள்பட மொத்தம் 21 பேர் தேர்வு. இந்தியா சீனா இடையே மீண்டும் மானசரோவர் யாத்திரை, எல்லை வர்த்தகம் தொடங்க ஒப்புதல். சீன துணை அதிபரை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்த நிலையில் இருதரப்பு உறவில் முன்னேற்றம். எழுத்தாளர் ஆரா வெங்கடாசலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் என்ற ஆய்வு நூலுக்காக விருது பெறுவது இரட்டிப்பு மகிழ்ச்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மும்பையில் நடுக்கடலில் நிகழ்ந்த படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. பதிலுக்கு இந்திய பொருட்கள் மீது அதிக இறக்குமதி வரி விதிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். சென்னை மாநில கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 56,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கு விற்பனை. ஏழு நாட்களுக்கு பிறகு குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. அருவியில் நீராட குவிந்த ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. திருப்பூர் பல்லடம் அருகே பனியன் அட்டை ஏற்றிச் சென்ற வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. 60,000 மதிப்பிலான அட்டை மற்றும் வேன் முற்றிலும் தீயில் எரிந்து சேதம். அமித்ஷாவை கண்டித்து ஆம்பூரில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர். பெங்களூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய லால்பாக் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் 100 பேர் கைது.